ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், செவர்லெட் ஸ்பார்க்கு. ஸோ இந்த வண்டி 2010 மாடல், ஒரே ஓனர் வண்டி, பெட்ரோல் அண்டு எல்பிஜி. பார்த்தீங்கன்னா 2010 மாடலு, பெட்ரோல் அண்டு எல்பிஜி. எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எதுவும் போடல. ஸோ இது வண்டி புது வண்டியே வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி அண்ட் பெட்ரோல் தான், செவர்லெட் கம்பெனியோட அந்த பிராண்டடு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு பேப்பர்ஸ் கரண்ட் பண்ணி, அதாவது எஃப்சி போட்டு இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி இந்த வண்டி கொடுத்துருவாங்க. 1,35,000 வருது. நம்மளே எஃப்சி போட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 1,25,000 எடுத்துக்கலாம். ஸோ இந்த வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. வண்டி ஏசி முதற்கொண்டு நல்லா இருக்குது. வாங்க அவுட்லுக் இன்டீரியர் காமிச்சிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட பாடி லைன் பாருங்கள். பாடி லைன் நல்ல தெளிவாக இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70-80% இருக்குது. மெயின் வந்து பாடி லைனில் எந்த ஸ்க்ராச்சஸோ அடியோ டென்ட்டோ எதுவும் பெருசாக இல்லை. ஸோ டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல கண்டிஷனு. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். 2 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் பாருங்கள், நல்லா கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. பேக் சீட் பாருங்கள். இன்டீரியர் வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பேட்ச் கலரில் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி, லெதர் சீட்ஸு. டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80% இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதான் 1,35,000 வருதுங்க. 5 வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஜென் எஸ்டிலோ 2008 மாடல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு 5 வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்து இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,35,000 சொல்கிறாங்க. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது. ஸோ பியூர் பெட்ரோல் வண்டி. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா சிசி இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென் எஸ்டிலோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18-20 உங்களுக்கு மைலேஜ் வருங்க. ஸோ 2008 மாடலு 5 வருஷத்துக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி 5 வருஷத்துக்கு பண்ணி 1,35,000 கேட்குறாங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பார்த்துடலாம். வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மைனராக செஞ்சுருக்காங்க. ஸோ வண்டி ஆனால் பாடி லைன் வந்து தெளிவாக தான் இருக்குது. டயர் வந்து பார்த்திங்கன்னா 4 டயருமே உங்களுக்கு வந்து புது கண்டிஷனில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வண்டி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. அதே மாதிரி என்ஜின் வந்து நல்லா தெளிவாக இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. சீட் கவர் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு லோ பட்ஜெட் வண்டி. ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஜென்னை பொறுத்தளவில் கொஞ்சம் நல்லா வண்டி வந்து இன்டீரியர் டேஷ்போர்டெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,35,000 வருதுங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடா ஃபேபியா. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல். எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 2 ஓனர் வந்துடுறாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் பெட்ரோல் வண்டி. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக உங்களுக்கு 18-20 கிடைக்கும், ஒரு டீசல் வண்டி மாதிரி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் தான் அந்த வண்டியோட என்ஜின், 1.2. ஸோ வாங்க இன்டீரியர் அவுட்லுக் பார்க்கலாம். ஸோ வண்டி வந்து நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குது. செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். வண்டி வந்து நல்ல ஒரு பிளாக் கலரு. பார்த்திங்கன்னா மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அது இன்னும் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. பெயிண்டிங்கில் இன்னும் வந்து பண்ணலாம், அது பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் அதை பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து பெரிய இஷ்யூலாம் இல்லைங்க. ஒரு 1000-2000 செலவு தான். அலாய்ஸ் வீல்லாம் போட்டிருக்காங்க. வண்டியில் வந்து அடியோ டென்ட்டோலாம் எதுவுமே கிடையாதுங்க. மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் பெயிண்டிங்கில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக காமிப்பேன். நல்லா தெளிவாக இருக்குது. வண்டியில் அடியெல்லாம் எதுவுமே இல்லை. அது பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு இல்லை. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டயர் ஒரு 50% இருக்குது, வச்சு ஓட்டிக்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங்கு, சஸ்பென்ஷனு, அதுக்கப்புறம் என்ஜின் நல்லா தெளிவாக இருக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடும். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி நல்ல சில்னஸ் இருக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இது ஒரிஜினல் சீட் கவர். நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம லெதர்லையோ இல்லைனா கான்ட்ராஸ்ட்டாக வேணுமா போட்டுக்கலாம். ஸோ இது பேக் சீட்டு. நல்ல ஒரு ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டிங்க இது. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வண்டி. அதை பார்த்திங்கன்னா நல்ல ஏசி நல்ல சில்னஸ் இருக்குது.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, கியர் ஷிஃப்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறதுக்கெலாம் கூட சூப்பர் வண்டின்னு சொல்லலாம். நல்ல மைலேஜும் கூட. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 1,75,000 வருதுங்க. 1,75,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸு ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. வாங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க, பெட்டர் ப்ரைஸு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பார்த்திங்கன்னா A-Star, மாருதி சுசுக்கி A-Star. ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2000, மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 2010, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2012. இந்த வண்டியோட ப்ளஸ் என்னென்னா பெட்ரோலு அண்டு ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் கூட இருக்குது. ஒரு 1 lakh வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. என்ஜின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ ஏசி லைன் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உள்ள லெதர் சீட்டு அது இதுன்னு போட்டிருக்காங்க. வாங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் காமிச்சிட்றேன். ஸோ அவுட்லுக் பாருங்கள். ஸோ இந்த பேனட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து ஃபேடாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப மைனர் செலவு தாங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான் வரும். பண்ணுறதா இருந்தால் பண்ணி கொடுத்துருவாங்க. டயர் 4மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 4 டயரும் வந்து புது கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் தெளிவாக இருக்குது. பாடி லைன் பார்த்துக்குங்க, வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர் பட்ஜெட் வண்டி. ஸோ 2012 ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் வந்து பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. உள்ளே பாருங்கள், ஒரு ஹேண்ட்ராய்ட் சீட்டு வந்து டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ சீட் கவர்ஸ் பாருங்கள், நீட்னஸாக இருக்குது. சீட் கவர்லாம் எந்த ஒரு டேமேஜஸ் இல்லை. நல்ல ஒரு ஃபேமிலிக்கு வந்து சூப்பரான ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ இதில் ஒரு ஹேண்ட்ராய்ட் செட்டு கூட இருக்குது பாருங்கள். அதில் ஆட்டோமேட்டிக் கியரு, ஒரு ஹேண்ட்ராய்ட் செட்டு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருதுங்க. நீங்கள் ஒரு 60-65,000 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்கள் லோன் போட்டு கூட எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி Hyundai i10. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோலு. உங்களுக்கு 2000 மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2008. 28 வரைக்கும் பார்த்திங்கன்னா FC கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும், லெதர் சீட்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட் ஒரு 50% இருக்குது. வாங்க இன்டீரியர் அவுட்லுக் பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ ஏற்கனவே வச்சுருந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டிக்கரிங்லாம் போட்டு வச்சுருப்பார் போல இருக்குது இந்த வண்டியை. ஸோ சைட்லலாம் ஸ்டிக்கர் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. மற்றபடி பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆடியோ டென்ட் எதுவும் கிடையாது. ஸோ டயர்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 50% இருக்குது. ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கலாங்க. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். இந்த ஹெட்லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேடாக இருக்குது. ஸோ பேக்கில் வந்து பாருங்கள், பேக்கில் ஆடியோ டென்ட்டெல்லாம் இல்லை. சைடில் பாருங்கள், ஸ்டிக்கரிங் அந்த சைடில் இருக்க மாதிரி இது இந்த சைட்லேயும் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. 2 பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்டாக சீட் கவர்ஸு, பேக் சீட்டு. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ நார்மல் விண்டோ வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பவர் விண்டோ. ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்டு, டயர் பாயிண்ட் ஒரு 50% இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 சொல்கிறாங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். 2008 மாடல், FC 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி Hyundai Verna, பியூர் பெட்ரோல் வண்டி. 2008 மாடலுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு வந்து FC 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஏசி, அதுக்கப்புறம் லெதர் சீட்ஸு, அலாய்ஸ் வீல்லாம் அந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம்லாம் இருக்குது. வண்டியோட மாடல் 2008. வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம். ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், கலர் பாருங்கள், நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபேன்சியான கலரு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ வண்டியோட பாடி லைன் பாருங்கள். பெரிய ஆடியோ டென்ட்டோ சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியில் எதுவும் இல்லை. ஸோ இருந்தால் நான் காமிச்சிருவேன் வீடியோவில். ஸோ நீங்கள் வீடியோவில் இப்போ பேக் சைடு பாருங்கள். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ டயர் பாயிண்ட் ஒரு 50% இருக்குது. அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க. பவர் ஸ்டேரிங்கு, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா தெரியும். லெதர் சீட் போட்டிருக்காங்க. பேக் சீட்டு. ஸோ இன்டீரியர் நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீன், ஆடியோ சிஸ்டம், ஏசி, லெதர் சீட்ஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துருங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னா உங்களுக்கு 1,45,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான். எஃப்சி உங்களுக்கு 3 வருஷத்துக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ பியூர் பெட்ரோல் வண்டிங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு பெட்டர் ப்ரைஸு கிடைக்கும்.